அலச போற விஷயம் ஒரு முகம். உலகத்துல இருக்கிற பாதி டி-ஷர்ட்டுகள்ல இருக்கிற முகம் சே குவேரா. ஆமா. ஆனா அந்த புகழ்பெற்ற படத்துக்கு பின்னாடி இருந்த மனுஷன் யாரு? ஒரு வசதியான குடும்பத்துல கடுமையான ஆஸ்துமாவோட வளர்ந்த ஒரு பையன் எப்படி கியூபா புரட்சியோட கமாண்டன்ட் ஆகி ஒரு உலகளாவிய சின்னமா மாறினா? ம். இந்த ஆதாரங்களை வச்சு அந்த பயணத்தோட மிக முக்கியமான திருப்பு முனைகளை தேட போறோம். இதுல சுவாரஸ்யமே அதுதான். நம்ம காலவரிசைப்படி அவர் வாழ்க்கைய ஒரு பட்டியலா பார்க்க போறதில்ல. சரி. பதிலா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரை மாத்தின அனுபவங்கள் என்ன, ஒரு மருத்துவமானவனோட மனசுக்குள்ள இருந்த நெருப்பு எப்படி ஒரு புரட்சி தீயா மாறுச்சுன்னு பார்க்க போறோம். ஆமா, அந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னு. அவரோட சலுகைகள் நிறைந்த ஆரம்ப கால வாழ்க்கைக்கும் அவர் தேர்ந்தெடுத்த கருடுமுருடான பாதைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளியத்தான் நாம இன்னைக்கு நிரப்ப சேஷ்ட பண்ண போறோம். சரி, அப்போ ஆரம்பத்திலிருந்து தொடங்குவோம். அவர் பிறந்தது எர்னெஸ்டோ குவேரா டிலா சர்னா. சேங்கிற பேர் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தது இல்லையா? ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சுதான். அவரோட குடும்பம் அர்ஜென்டினால ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கு. அப்பா ஒரு தொழில் முனைவோர். அவரோட பரம்பரையில ஸ்பானிஷ், ஐரிஷ் ரத்தம் எல்லாம் ஓடி இருக்கு. ஒரு மூதாதையர் தென் அமெரிக்காவிலேயே பெரிய பணக்காரரா இருந்திருக்காருன்னு கூட ஆதாரம் சொல்லுது. அப்படியா? ஆமா, அவங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் இல்ல. அவங்க அம்மா செலியா டிலா செர்னா ஒரு வசதியான நில உரிமையாளர் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்க ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க. ஓ. எர்னெஸ்டோவுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய புத்தகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புரட்சியாளரோட ஆரம்ப புள்ளி மாதிரி தெரியல இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல படிப்பு, அன்பு காட்டுற குடும்பம் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இங்கதான் முதல் திருப்பமே வருது. அவருக்கு 2 வயசு இருக்கும்போது கடுமையான ஆஸ்துமா வருது. ஆமா, அது ரொம்ப சின்ன வயசு. அவங்க அம்மா அவரை ஒரு நாள் குளிர்ந்த தண்ணியில நீச்சல் அடிக்க கூட்டிட்டு போனதுக்கு பிறகு இத ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இந்த ஆஸ்துமா அவரோட ஜீவிதத்தை முழுசும் அவரை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தானே அவங்க இடமாற வேண்டியிருந்ததா? ஆமா, இதனாலதான் அவங்க குடும்பமே புயனோஸ் அயர்ஸ்ல இருந்து வறண்ட காலநிலை இருக்கிற ஆல்டா கிரீஷியாவுக்கு இடம் மாற வேண்டியதா போச்சு. இது ஒரு சாதாரண நோய் மாதிரி தெரியலாம். ஆனா இதுதான் அவரோட குணத்தை வடிவமைச்ச முக்கியமான காரணிகள்ல ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? ஒரு தீராத நோய் ஒருத்தரை 2 விதமா மாற்றும். ஒன்னு அவங்கள உள்ளுக்குள்ள முடக்கி போடும், இல்லனா அந்த நோயை ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு வெறிய கொடுக்கும். ஓஹோ. எர்னெஸ்டோ விஷயத்துல 2வது தான் நடந்திருக்கு. அவர் உடம்பு முடியாத நிலையிலும் ரக்பி விளையாடி இருக்கார், மலை ஏறி இருக்கார், நீச்சல் அடிச்சிருக்கார், தன்னை தானே நிரூபிக்க ஒரு ஓட்ட ஓடிக்கிட்டே இருந்திருக்கார். அவரோட நண்பர்கள் ஃபியூசர்னு கூப்பிடுவாங்களாம். அப்படின்னா வேகமானவன் அர்த்தம். கட்டுப்படுத்த முடியாத சக்தி அப்படி. ஆனா இன்னொரு பட்டப்பேரும் இருந்துச்சு. ஆமா, சரியா குளிக்காததால சான்சோ, அதாவது பன்றின்னு ஒரு பட்டப்பேர் இருந்திருக்கு. ஒரே ஆளுக்குள்ள இத்தனை முரண்பாடுகள். ஆச்சரியம்தான். இந்த உடல்நல குறைபாட்டை தாண்டி சாகசங்களை செய்ய வச்ச அதே மன உறுதிதான் அவரை பின்னர் மருத்துவ படிப்பையும் தாண்டி பயணிக்க வச்சதோ? நிச்சயமா, அந்த உந்துதல் தான். அவர் புவனோஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்துல மருத்துவ படிப்புல சேர்ந்தாலும் அவரோட மனசு வகுப்பறையில இல்ல. 1950ல தனியா ஒரு மோட்டார் சைக்கிள்ல வடக்கு அர்ஜென்டினா முழுசும் சுத்தி இருக்காரு. அப்புறம் என்ன கப்பல்கள்ல நர்ஸா வேலை பார்த்திருக்காரு. தன்னோட வசதியான உலகத்தை தாண்டி வெளியே என்ன இருக்குன்னு பாக்குற ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த புகழ்பெற்ற பயணம் வருது 1952ல. ஆமா, மோட்டார் சைக்கிள் டைரிஸ். அவரோட நண்பர் ஆல்பர்டோ கிரனாடோவோட சேர்ந்து ஒரு பழைய மோட்டார் சைக்கிள்ல தென் அமெரிக்காவை சுத்தி வர்றது. ஆனா அது வெறும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் இல்லையா? அந்த பயணம் அவரை எப்படி மாத்துச்சு? அதுதான் அவரோட வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை. அது வரைக்கும் வறுமை, அநீதி இதெல்லாம் பத்தி அவர் புத்தகங்கள்ல தான் படிச்சிருந்தாரு. சரி. ஆனா அந்த பயணத்துல தான் எல்லாத்தையும் நேர்ல பாக்குறாரு. சிலில சுரங்க தொழிலாளர்கள் படுற கஷ்டம், பெருவுல தொழுநோயாளிகளோட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைன்னு ஒவ்வொன்றும் அவரை நேருக்கு நேரா தாக்குது. ஓ, அந்த தொழுநோயாளிகள் சம்பவம் ரொம்ப முக்கியமானது தானே? மிக முக்கியமானது. அங்க இருந்த மருத்துவர்கள் நோயாளிகளோட கையுறை போட்டு தான் பழகுவாங்க. ஆனா எர்னெஸ்டோ கையுறை இல்லாம அவங்க எல்லாரோடையும் பழகினார், தேசினார். ஒரு நதியால பிரிக்கப்பட்டிருந்த அந்த காலனிக்கு அந்த நதியில நீந்தி போய் அவங்கள சந்திச்சார். ஆமா, அந்த ஒரு செயல் அவர் எப்படிப்பட்டவர்னு காட்டுது. அவர் ஒரு பார்வையாளரா இல்ல, மத்தவங்களோட வழியில பங்கெடுக்கிறவரா இருந்தார். அப்போ அந்த பயணம் தான் ஒரு மருத்துவ மாணவனை ஒரு சமூக சிந்தனையாளனா மாத்தின முதல் படி. ஆமா. அவர் 1953ல மருத்துவ பட்டம் வாங்குறாரு. இப்போ அவர் நினைச்சிருந்தா அர்ஜென்டினால ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு வசதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் மறுபடியும் தன்னோட பேக தூக்கிட்டு கிளம்புறாரு. ஆமா, மறுபடியும் பயணம். இந்த தடவை பொலிவியா, பெரு, ஈக்குவடார் வழியா குவாத்தமாலா வரைக்கும்.
ஏன் அந்த பயணத்துல எதை தேடி போனார்? அவர் ஒரு விஷயத்த தேடி போல, ஆனா அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அதுதான் அரசியல். அரசியல். ஆமா, குவாடமாலாவுக்கு அவர் போகும்போது அங்க ஜாக்கபோ அர்பென்ஸ் தலைமையில ஒரு ஜனநாயக அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நிலச்சீர்திருத்தம் மாதிரி சில முற்போக்கான விஷயங்களை செய்ய முயற்சி பண்றாங்க. இது அமெரிக்காவோட யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு பிடிக்கல. இங்கதான் எல்லாம் மாறுது. 1954ல சிஐஏ ஆதரவோட ஒரு கூலிப்படை அந்த ஜனநாயக அரசாங்கத்தை கவிழ்க்குது. இத எர்னஸ்டோ தன் கண்ணால பாக்குறார். யோசிச்சு பாருங்க, ஒரு 26 வயசு டாக்டர், வெளிநாட்டுல இருக்கீங்க, உங்க கண்ணு முன்னாடியே ஒரு நாட்டு அரசாங்கத்தை அமெரிக்கா காசு கொடுத்து கவிழ்க்குது. அந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடும்? அந்த நிமிஷம் தான் பார்வையாளரா இருந்த எர்னஸ்டோவை ஒரு பங்கேற்பாளரா மாத்துச்சு. அது வரைக்கும் புத்தகங்கள்ல படிச்ச ஏகாதிபத்தியம்னா என்னன்னு அவருக்கு அப்போதான் நேரடியா புரியுது. அதாவது இனிமே பேசி பயனில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். ஆமா, இனிமே ஆயுதம் ஏந்திரதை தவிர வேற வழி இல்லைன்னு அவர் அங்கதான் முடிவு பண்றாரு. குவாதமாலாவிலிருந்து தப்பிச்சு மெக்சிகோக்கு போறார். மெக்சிகோல தான் அந்த சந்திப்பு நடக்குது. ஆமா, 1955ல அங்கதான் ஃபிடல் காஸ்ட்ரோவையும் அவரோட தம்பி ரவுல் காஸ்ட்ரோவையும் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு உலக வரலாற்றை மாத்தப் போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் எர்னஸ்டோ போய் சே வர்றாரு. ஆமா, சேனா அர்ஜென்டினா வழக்குல நண்பா அல்லது ஹேன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வார்த்தை. அது அவர் அடிக்கடி பயன்படுத்தியதால கியூபர்கள் அவரை சேன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு பட்ட பெயர் மாதிரி. ஆமா, இப்போ அவர் வெறும் டாக்டர் இல்ல, காஸ்ட்ரோவோட ஜூலை 26 இயக்கத்துல ஒரு போராளியா சேர்றாரு. 1956ல 82 போராளிகளோட கிராண்ட்மா படகுல கியூபாக்கு போறாங்க. ஆனா அவங்களோட புரட்சி ஒரு பெரிய தோல்வியில தான் தொடங்குது. ரொம்ப பெரிய தோல்வி. படகுல இருந்து இறங்கின உடனேயே பாடிஸ்டாவோட ராணுவம் அவங்கள தாக்குது. 82 பேர்ல வெறும் 20 பேர்கிட்ட தான் தப்பிக்கிறாங்க. சேவுக்கும் காயம் ஏற்படுது. ஆமா, கழுத்துல குண்டு பாயுது. அந்த நேரத்துல ஒரு கையில ஒரு மருந்து பெட்டியும் ஒரு துப்பாக்கி தோட்டாவும் இருக்கு. ரெண்டுல எதை எடுக்கிறதுன்னு யோசிச்சு தோட்டாக்கள் எடுத்துக்கிட்டு ஓடுறார். ஆமா, அந்த ஒரு நொடியில டாக்டர் எர்னெஸ்டோ செத்து புரட்சியாளர் சே பிறந்துட்டாருல அவரே சொல்லியிருக்கார். சேரா மாஸ்டர் மலைகள்ல இருந்து அவங்க கொரில்லா போர தொடங்குறாங்க. இங்கதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு அர்ஜென்டினா டாக்டர் வெளிநாட்டுல கொஞ்ச நாள்லயே எப்படி ஒரு தலைசிறந்த ராணுவ தளபதியா, அதாவது கமாண்டன்டாவா உயர்ந்தார்? அது ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அடுத்தபடியான ஒரு தலைவரா. ஆமா, இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு 2 காரணம். ஒன்னு அவரோட தைரியம், 2வது அவரோட புத்திசாலித்தனம். அவர் ஒரு கடுமையான தளபதி, ஒழுக்கத்தை ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஓஹோ. அதே சமயம் தன் வீரர்களுக்கு எழுத படிக்கவும் சொல்லிக் கொடுத்தாரு. மருத்துவரா அவங்களுக்கு சிகிச்சையும் அளிச்சாரு. இதனால வீரர்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அது மட்டும் இல்ல, அவரோட ராணுவ தந்திரங்களும் அபாரமா இருந்துச்சு. அதுக்கு சிறந்த உதாரணம் 1958ல நடந்த சாண்டா கிளாரா சண்டை தானே? நிச்சயமா. அந்த வெற்றி எப்படி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுச்சு? அது ஒரு மிகச்சிறந்த ராணுவ தந்திரம். சாண்டா கிளாரா நகரத்தை கைப்பற்றுறது புரட்சியோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா சே கிட்ட இருந்தது வெறும் 300 வீரர்கள். 300 பேர் தானா? ஆமா, படிஸ்டா கிட்ட இருந்ததோ பீரங்கிகள், விமானங்கள்னு பெரிய படை. சேவோட படைகள் படிஸ்டா ராணுவத்துக்கு ஆயுதங்களை கொண்டு வந்த ஒரு ரயில தடம் புரள வச்சு அந்த ஆயுதங்களை கைப்பற்றினாங்க. அதுதான் அந்த சண்டையோட திருப்பு முனை. ஆமா, இந்த ஒரு வெற்றி பாடிஸ்டா ராணுவத்தோட மன உறுதியை கொலைச்சு புரட்சியாளர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான பெரிய வெற்றியை தந்துச்சு. சில நாட்கள்லயே பாடிஸ்டா நாட்டை விட்டு ஓடிட்டார். புரட்சி ஜெயிச்சிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சேவோட வாழ்க்கையில இன்னொரு பெரிய மாற்றம் வருது. இப்ப அவர் ஒரு ராணுவ வீரர் மட்டும் இல்ல. ஆமா, ஒரு நாட்டை உருவாக்குற பொறுப்பு அவர் கைக்கு வருது. ஹவானாவுல லா கபானா கோட்டையோட தளபதியா நியமிக்கப்படுறார். அதுக்கப்புறம் கியூபாவோட மத்திய வங்கி தலைவர். ஒரு நிமிஷம், ஒரு கொரில்லா வீரர் நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்தும் பொறுப்புலையா? ஆச்சரியமா இருக்குல்ல. அவருக்கு பொருளாதார பின்னணி எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி? அதுதான் கியூபா புரட்சியோட ஆரம்பகால சவால்கள்ல ஒன்னு. சே மார்க்சிய பொருளாதாரத்தை பத்தி நிறைய படிச்சிருந்தாரு. ஆனா நடைமுறை அனுபவம் இல்ல. அவர் அந்த பதவியை ஏத்துக்கிட்டதும் முத வேலைய கியூபாவின் கரன்சியான பெசோவுல கையெழுத்து போடுறார். தன்னோட முழு பேரையும் போடாம சுருக்கமா சேன்னு மட்டும் கையெழுத்து போடுறார். இது ஒரு குறியீட்டு ரீதியான செயல். ஒரு தனிநபரோட அதிகாரம் இல்ல, புரட்சியோட அதிகாரம் தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி. ஆமா,
ஆனா அவர் எடுத்த சில பொருளாதார முடிவுகள் தொழில்மயமாக்கலுக்கு ஓரளவுக்கு உதவினாலும் சில கடுமையான சிக்கல்களுக்கும் வழிவகுத்துச்சு. ஒரு புரட்சியாளர் ஒரு நிர்வாகியா மாறும்போது சந்திக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் இது ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கப்புறம் தொழில்துறை அமைச்சர், பல நாடுகளுக்கு தூதர்னு அவரோட பயணம் தொடருது. 1964ல ஐக்கிய நாடுகள் சபையில கூட பேசுறாரு. ஆனா இந்த அரசியல் நிர்வாக பதவிகள்ல அவருக்கு திருப்தி இருந்ததா தெரியல. இல்ல அவர் மனசு முழுக்க வேற எங்கேயும் இருந்த மாதிரி தோணுது. ஆமா, உண்மைதான். ஒரு அரசியல்வாதியாவோ பொருளாதார நிபுணராவோ ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறது அவரோட இயல்புக்கு சரி வரல. அவர் கியூபா புரட்சியே ஒரு தொடக்கமா தான் பார்த்தார். ஒரு முதல் படி. ஆமா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியான்னு உலகம் முழுக்க புரட்சி பரவணும்னு நம்பினார். கியூபா ஒரு சின்ன தீவு, அது மட்டும் தனியா சோசியலிஸ்ட் பாதையில போறது கஷ்டம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அடுத்த களத்தை தேட ஆரம்பிச்சார். அதனாலதான் 1965ல திடீர்னு பொது வாழ்க்கையிலிருந்து காணாம போயிடுறாரா? ஆமா, அவர் எங்க போனாருன்னு உலகமே பேசிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் ஆப்பிரிக்கால காங்கோவுக்கு ஒரு ரகசிய பயணமா போயிருந்தாருன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா அந்த முயற்சி ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சுது. ஏன் கியூபால ஜெயிச்ச ஃபார்முலா ஏன் காங்கோல வேலை செய்யல? அங்கிருந்த நிலைமை முற்றிலும் வேற. காங்கோ போராளிகள் கிட்ட ஒழுக்கமோ ஒரு தெளிவான சித்தாந்தமோ இல்ல. உள்ளூர் மக்களோட ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஓ, அது மட்டும் இல்ல, ஒரு வெளிநாட்டுக்காரர். அவரால் அந்த மக்களோட முழுமையா இணைய முடியல. இந்த தோல்வி அவரை ரொம்ப பாதிச்சது. கியூபால கிடைச்ச வெற்றிய எல்லா இடத்துலயும் மறு உருவாக்கம் செய்ய முடியாதுங்கிற கடினமான பாடத்தை அவர் அங்க கத்துக்கிட்டார். அந்த தோல்விக்கு பிறகும் அவர் ஓயல. ரகசியமா கியூபாவுக்கு திரும்பி அடுத்த பயணத்துக்கு தயாராகிறார். இந்த முறை பொலிவியா. பொலிவியா லத்தீன் அமெரிக்காவுல ஒரு கண்டம் தழுவிய புரட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுதான் அவரோட கடைசி பயணமா அமையுது. ஆமா, அக்டோபர் 9, 1967ல அமெரிக்க CIA உதவியோட பொலிவியா ராணுவம் அவரை கைது செஞ்சு கொன்னுடுறாங்க. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருது. ஒரு மருத்துவர், பயணி, புரட்சியாளர், அரசியல்வாதி, மறுபடியும் ஒரு கொரில்லா வீரர்னு அவரோட வாழ்க்கை ஒரு முழு வட்டத்தை அடிச்சு அங்க முடிஞ்சிடுது. அவர் இறந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா அவரோட தாக்கம் இன்னும் உயிரோட தான் இருக்கு, இல்லையா? நிச்சயமா. முறைகளை பின்பற்றி அவங்க நாட்டு சர்வாதிகாரத்தை வீழ்த்தினவங்க. ஆமா, அதே மாதிரி மெக்சிகோல ஜபாடிஸ்டாக்கள் இயக்கம் உருவாச்சு. அவரோட மரபு எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? ஏன்னா அவரோட மரபு ரொம்ப சிக்கலானது. ஒரு பக்கம் அவர் சுதந்திரம், சமூக நீதி, ஏகாதிபத்திய எதிர்ப்புக்காக போராடின ஒரு நாயகனா பார்க்கப்படுறார். ஆமா, 1997ல அவரோட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கியூபாவுக்கு ஒரு மாவீரனை போல கொண்டு வரப்பட்டுச்சு. டைம் பத்திரிகை அவரை 20ஆம் நூற்றாண்டின் செல்வாக்குமிக்க 100 பேர்ல ஒருத்தரா தேர்ந்தெடுத்துச்சு. சரி. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்குல்ல? ஆமா, இன்னொரு பக்கம் லா கபானா கோட்டையில தளபதியா இருந்தப்போ பாட்டிஸ்டா ஆட்சியோட ஆதரவாளர்கள் பலருக்கு மரண தண்டனை நிறைவேற்றினதுக்காக அவர் கடுமையா விமர்சிக்கப்படுறார். அவரை ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவர்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த டிஷர்ட் புகைப்படம் கூட ஒரு சுவாரஸ்யமான கதை. அது வெறும் எதிர்ப்போட சின்னமா மட்டும் இல்லாம ஒரு ஃபேஷன் ஐகானாவும் மாறிடுச்சு. ஆமா, அதுதான் வேடிக்கை. சேவோட சித்தாந்தம் என்னன்னே தெரியாதவங்க கூட அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிறாங்க. அவரோட பிம்பம் அவரோட கொள்கைகளை விட பெருசாயிடுச்சு. நிச்சயமா, அவரோட உண்மையான சித்தாந்தங்கள் பல நேரங்கள்ல மறக்கப்பட்டு அவர் ஒரு பொதுவான கிளர்ச்சியோட அடையாளமா பார்க்கப்படுறார். ஆனா அவரோட வாழ்க்கையும் எழுத்துக்களையும் ஆழமா பார்த்தா அவர் ஒரு தீவிரமான மார்க்சியவாதி, ஏகாதிபத்தியத்தை முழுமூச்சா எதிர்த்தவர்னு புரியும். அந்த அடையாளத்தை நாம மறந்துடக்கூடாது. அப்போ எர்னஸ்டோங்கிற ஒரு ஆஸ்துமா நோயாளி பையன் சேங்கிற ஒரு உலகளாவிய சின்னமா மாறின இந்த நீண்ட பயணத்தை பார்த்தோம். ஒரு தீராத நோய் எப்படி அவருக்குள்ள ஒரு வெறிய உருவாக்குச்சு. பயணங்கள் எப்படி அவர் கண்ணை திறந்துச்சு. ஆமா, அப்புறம் குவாதமாலாவுல நடந்த ஒரு நிகழ்வு எப்படி அவரை புரட்சி பாதைக்கு தள்ளுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு தொடர்ச்சியான மாற்றத்தோட கதை. சலுகைகள் கொண்ட ஒரு மகனா இருந்து மருத்துவர், பயணி, கொரில்லா வீரர், அரசியல்வாதி, கடைசியா ஒரு மரபு சின்னம்னா அவர் மாறிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் எடுத்த முடிவுகள் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே போச்சு. ஆமா, சரிதான். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த ஆதாரங்கள் அவரை மருத்துவர், சிப்பாய், பொருளாதார நிபுணர், தூதர்னு பல பாத்திரங்கள்ல காட்டுது. ஒருவேளை அவரை பொலிவியா பயணத்திலிருந்து தப்பிச்சிருந்தாருன்னு கற்பனை பண்ணி பாருங்க. 70s 80s பனிப்போர் முடிஞ்சதுக்கு பிறகான உலகத்துல சேக்வேரா என்னவா இருந்திருப்பார்? அவர் ஒரு வயதான அரசியல் தலைவரா கியூபால இருந்திருப்பாரா? இல்ல, உலகின் வேறொரு மூலையில இன்னொரு கொரில்லா போராட்டத்துக்கு தலைமை தாங்கிக்கிட்டு இருந்திருப்பாரா? இல்லனா காலமாற்றத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட புரட்சி முறைகளை மாத்திக்கிட்டு ஒரு புதிய வடிவத்துல போராடிக்கிட்டு இருந்திருப்பாரா?
யோசிச்சு பாருங்க.